கொஞ்ச நாளாக ஆஃப்லைனில் இருந்த நயன்தாரா சமீபமாக இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக எங்கு திரும்பினாலும் நயன்தாராவாக இருக்காங்க. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு, அவங்க எழுதின ஒரு கடிதம் வந்து மிகப்பெரிய வைரலாக மாறி இருக்குது. அதையொட்டிய நிறைய விவாதங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பற்றிய முதல் துவக்கம்தான் அது. அது அது அங்கே ஸ்டார்ட் ஆனது எங்கெங்கேயோ போய் எப்படியோ எரிமலையாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நடுவில் சுசித்ரா அவங்க வந்து கொளுத்தி போடுறதெல்லாம் ரொம்ப கேட்கவே பயங்கரமாக இருக்குது. இதில் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. யாரடி நீ மோகினி படத்தில் நயன்தாராவுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர்களை கொடுத்தாரு தனுஷ். தனுஷால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 150 பேர் திரையுலகத்தில் இருப்பாங்க. வெவ்வேறு ரீதியில் வெவ்வேறு மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்லாம் படுபயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சுசித்ரா சொல்கிறத யாருமே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க சொல்கிறது எல்லாமே நம்பும்படியாக இல்லை. ஸோ அதனால் வந்து இது உண்மையா பொய்யா, இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா வேணாமா, இதன் மீது நடவடிக்கை எடுப்பதா எடுக்க வேண்டாமா அப்படிங்கிற பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு மட்டங்களில் இருக்குது. ஸோ அதனால் அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். ஆனால் இந்த டாக்குமெண்ட்ரி வந்து உங்களில் பல பேர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்கா அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சார் நாங்கள் இன்னும் எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அது ஒரு சாதாரண ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருந்தால் கூட அதில் இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யங்களை அள்ளி போட்டிருக்கலாம். ஆனால் கௌதம் மேனன் பண்ணது இப்படி கோட்டை விட்டுச்சுன்னு நமக்கு தெரியல. அதில் வேற ஒருத்தர் பேரெல்லாம் போடுறாங்க. கௌதம் மேனன் பேரை போடாமல் போனதற்கு காரணம் என்னென்னா, அவர் பல இடங்களில் அட்வான்ஸை வாங்கி படம் பண்ணாமல் வச்சுருக்காரு. அவங்க எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. கௌதம் மேனன் படம் வெளியாவதை நாங்கள் தடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் அனுப்பினோன்னே அவங்க நயன்தாரா அண்டு விக்னேஷ் சிவன்கிட்ட பேசும்பொழுது, சரி ரைட்டு டைரக்டர் பேரையை தூக்கிடுங்க, வேற ஒரு பேரை போடுங்கன்னு சொல்லி அப்படி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. ஆனால் இது தொடர்பாக எழுந்த விவாதங்களெல்லாம் தனியாக வச்சுட்டு இந்த படத்தில் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அந்த கப்பலுக்கு இடையில் இருக்கிற அந்த காதல் இருக்குல்ல, அது வந்து ஓரளவுக்கு வெளிப்பட்டிருக்கு. முக்கியமாக விக்னேஷ் சிவன் மாதிரியான மென்மையான மனிதர்களால் மட்டும்தான் நயன்தாராவை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. அவர் வந்து அதில் பார்த்துருப்பீங்க ஒரு கொசு அடிக்கிற காட்சி. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 5-6 மூடை கொசு அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன்னா. ஸோ அப்படி தான் அந்த காட்சி இருக்குது. ஒரு எதற்கு எல்லாவற்றுக்கும் கோபப்படுகிற ஒரு பெண்ணாக நயன்தாரா இருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து விக்னேஷ் சிவன் அப்படியே பூசாமலும் சொல்லிகிட்டு இருக்காரு. பட் நான் ரொம்ப ரசித்த காட்சி வந்து ஒரு மீம்ஸ் ஒன்று வந்துச்சு. எங்களுடைய திருமணத்துக்கு பிறகு ஒரு மீம்ஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னு அவர் சொன்னார். அதாவது இந்த நாகூர் பிரியாணி வந்து உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் கிடைக்கணும் அப்படின்னா அதை யாரால் மாற்ற முடியும்னு சந்தானம் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவார். அதை தூக்கி போட்டு நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனை திருமணம் செஞ்சுட்டதை அப்படி பல பேர் கிண்டல் பண்ணியிருந்தாங்க. பட் அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அவர் எடுத்துக்கிட்டார். ஒரு பஸ் கண்டக்டர் வந்து சூப்பர் ஸ்டாராக மாறும் பொழுது ஏன் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய அழுத்தமான கேள்வியாக இருந்துச்சு. உள்ளபடியே அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு பெண் ஒரு ஆணை அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் நம்பிட்டான்னா அவ்வளோதான். அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவன் வந்து அப்படியா இப்படியா ஏழையா பணக்காரனா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதுதான் காதல். இந்த படத்தில் வந்து அதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கணும். பட் ரொம்ப ராவாக சொல்லி ரொம்ப போர் அடிச்சிட்டாங்க. அதாவது கங்குவாவுக்கும் இந்த டாக்குமெண்ட்ரிக்கும் தான் போட்டிங்கிற அளவுக்கு அது வந்துருச்சு. பட் நயன்தாராவை பொறுத்தளவுக்கு அவங்க இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக உண்மையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு முறை வந்து ரஜினி வந்து தன்னுடைய பயோபிக்கை, அதாவது வாழ்க்கை வரலாற்றை ஒரு புத்தகமாக எழுதணும்னு நினச்சார். எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவரை வரவழைச்சு, சார் நான் சொல்ல அது நீங்கள் வந்து ஒரு புத்தக வடிவில் கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் பெரிய உற்சாகம். ஏன்னா ரஜினிங்கிற ஒரு மனிதர் இவ்வளோ பெரிய வெற்றியின் உச்சத்தில் இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சம்பவங்கள் நடந்திருக்கும் அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு சொல்ல போகிறாரு. முதல் நாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம், அதுக்கப்புறம் தான் அந்த மக்களுக்கு தெரிய போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அந்த சந்தோஷத்தோடு எஸ் ராமகிருஷ்ணன் தொடர்ந்து ரஜினி வீட்டுக்கு போயிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் என்னெல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி தன் வாழ்வில் இருந்து மிக மிக பழமையான விஷயங்கள்லாம் அள்ளி போட்டு பேசிகிட்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருக்கே வந்து ஒரு சுய பரிசோதனை வந்துடுச்சு. எஸ் ராமகிருஷ்ணனை கூப்பிட்டு, இல்லை சார் நான் வந்து முழுக்க உண்மை பேசினா தான் அது வந்து சுயசரிதையாக இருக்கும். இதில் பல விஷயங்களை நான் மறைச்சிட்டு
அப்படி மேலோட்டமாக பொய் கலந்து போயிட்டோன்னா அது சுயசரிதையே கிடையாது. அப்படி ஒரு சுயசரிதையை என்னால் எழுத முடியாது. அதே நேரத்தில் எல்லா உண்மைகளையும் என்னால் சொல்லவும் முடியாது. அதனால் இந்த சுயசரிதையை நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா மிஷனை கையெழுத்து கும்பிட்டு அனுப்பிச்சி விட்டார். அப்படி தான் இருக்கணும், இல்லைன்னா அது தொடக்கூடாது. இப்போ நயன்தாரா வந்து அவங்க வாழ்வில் அவங்க நடிக்க வந்த புதிதிலிருந்து துவங்கி திருமணம் வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி போகுது. அதில் பல விஷயங்களை அவங்க மறைச்சிருக்கிறாங்க. அதை அல்லது சொல்ல தவறியிருக்காங்கன்னு கூட நம்ம எடுத்துருக்கலாம். மறைச்சிருக்காங்கன்னு சொல்வதை விட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் மேலோட்டமாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது நான் நடிக்க வந்த புதுசுலேருந்து நான் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பல பேர் இன்றைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது அவசியம் இல்லைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் அவங்களே சில விஷயங்களை ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் என்னென்னா, இந்த மாதிரி திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது, நீ வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு இவர் காதல் வயப்பட்ட ஒரு நடிகர் சொல்லியிருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, பிரபுதேவா தான். ஸோ அதை தான் அவங்க வந்து பேரை சொல்லாமல் சொல்கிறாங்க. பட் ஒவ்வொரு முறையும் அவர் நயன்தாரா வந்து யாரை காதலிக்கிறாரோ அவங்கள நேராக அவங்க அம்மாட்ட கூட்டு போய் அறிமுகப்படுத்துவது அவருடைய வழக்கம். அப்படி தான் யாரடி நீ மோகினி படப்பிடிப்பின் பொழுது தனுஷை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போய் அவங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க அம்மா வந்து நிஜமாகவே அந்த காதலில் அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. அது அப்போ நடந்துச்சு. பட் தனுஷ் வட்டாரத்தில் சொல்லப்படுகிற தகவல் என்னென்னா, இவங்க நேராக கூட்டு போய் ஒரு கிறிஸ்மஸ் தினத்துக்கு தனுஷ் அங்கே போயிருக்கிறாரு. அவரோட அந்த படத்தின் இயக்குனரும் போயிருக்கிறார். இப்போ 2 பேருக்கும் ஒரு பெரிய விருந்தெல்லாம் வச்சு அங்கே வந்து அந்த விருந்தின் போது கிட்டத்தட்ட யாரடி நீ மோகினி படம் வெளிவந்த பிறகு நடந்த சம்பவம் இது. நயன்தாரா தான் ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சா அதை எந்த வகையில் சாதிப்பாங்க, ரொம்ப பரந்த மனம் கொண்டவங்கிறதுனால நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் அவங்க தனுஷிட்ட வந்து அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்களாம், யாரடி நீ மோகினி இவ்வளோ பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு, உனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்யணும்னு நீங்கள் கேட்குறீங்க, நான் கேட்குறத நீங்கள் செய்வீங்களான்னு கேட்டிருக்காங்க. செய்கிறம்மா அப்படின்ட்டுருக்காரு. எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்களுக்கும் ஒரு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னாங்களாம். இந்த இடத்தில் தான் நம்ம நயன்தாராவை வியக்க வேண்டியதாக இருக்குது. வேறு யாராவது இருந்தால் ஒரு வைர நெக்லஸ் வாங்கி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. பட் நயன்தாரா வந்து இந்த உதவி இயக்குநர்களுக்கு ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுங்கன்னு கண்ணை மூடிட்டு எல்லாருக்கும் மறுநாளே பைக்குகளை இறக்குமதி பண்ணார் தனுஷ். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பயோபிக்கில் நிஜமாகவே இவங்க தனுஷை இப்படி பயங்கரமாக திட்டுற இதே நயன்தாரா அண்டு விக்கி தம்பதி எங்கேயாவது ஒரு இடத்தில் தனுஷ் நான் சொன்னதை கேட்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது பதிவு பண்ணியிருக்கலாம். அப்புறம் சிம்புங்கிற ஒரு மனிதனை முற்றிலும் இதுலேருந்து தூக்கியே எறிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி நயன்தாரா இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமே சிம்பு தான். ஆனாலும் சிம்புவை வந்து சர்வசாதாரணமாக இந்த பயோபிக்கிலேருந்தே வெளியேற்றிட்டாங்க. அட்லீஸ்ட் பிரபுதேவாவை சொன்ன அளவுக்காவது சிம்பு அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ அதை கூட சொல்லலை. எதுக்கு சொல்ல வரேன்னா, நயன்தாராவை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் டி ராஜேந்தர் உஷா காலில் விழ வச்சு ஆசீர்வாதம்லாம் வாங்க வச்சார் சிம்பு. அன்றைக்கி அது வேறு மாதிரி போயிட்டு இருந்துன்னு வைங்களேன். ஸோ இப்படி நிறைய கொலாப்ஸ் அவங்க லைஃப்பில் இருந்தால் கூட ஒரு இடத்தில் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் மீது அவ்வளவு அன்பு காட்டினாரோ அதே மாதிரி இன்னொரு இடத்தில் வேறொரு பத்திரகாளியாக அவங்க மாறினதும் இங்கே நடந்துச்சு. கொலை உதிர்காலம் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் ராதா ரவி பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. அவர் என்ன சொன்னார்னா, முன்னெல்லாம் வந்து பக்தி படங்களில் நடிப்பதற்கு கேஆர் விஜயாவை கூப்பிடுவாங்க, கும்பிட தோன்றவங்கள பார்த்து தான் பக்தி படங்களில் நடிக்க வைக்கணும், கூப்பிட தோன்றவங்கள நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சீதா கேரக்டர்லெல்லாம் நயன்தாரா நடிச்சிருக்காங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு இதை அவர் சொல்லிட்டார். இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி அன்னைக்கு திமுகவில் ஒரு முக்கிய பேச்சாளராக இருந்த ராதா ரவி கட்சியிலேருந்தே கட்டம் கட்டப்பட்டார். அன்னைக்கு நயன்தாரா வந்து அதை ஒரு பெரிய விஷயம் ஆக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கும் திமுகவில் தான் ராதா ரவி இருந்திருப்பார். ஆனால் கட்சியிலேருந்து அவரை கட்டம் கட்டி அவரே கட்சி விட்டு ஓடுகிற அளவுக்கு அன்றைக்கி சூழலை ஏற்படுத்தினார் நயன்தாரா. ஸோ இப்படி ஓரிடத்தில் பத்திரகாளியாகவும் இன்னொரு இடத்தில் ரொம்ப ஒரு அமைதி வாய்ந்த ஒரு பெண்ணாகவும் ஒரு அன்புமிக்க ஒரு பெண்ணாகவும் அவங்க இருக்கிறது தான் வந்து ரொம்ப, அதாவது நயன்தாராங்கிறது ஒரு விடுகதை, அவங்கள வந்து யாராலும் புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் இதெல்லாம் வந்து இந்த படத்தில் எங்கேயாவது வேறு இந்த சம்பவங்களெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க புரியாத புதிராக இருக்காங்க அப்படிங்கிறது எங்கேயாவது வெளிப்பட்டிருக்காங்கன்னா இல்லை. அப்புறம் அந்த திருமண வீடியோங்கிறது தான் இதில் ஆரம்பத்துலேருந்தே பேசப்பட்டு வர்றது. ஆனால்
திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் படத்தில் எவ்வளோ நேரம் வருதுன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ எடுக்கப்பட்ட அவ்வளோ ஃபுட்டேஜும் ஜிம்மி ஜிப்பு வச்செல்லாம் எடுத்தீங்களே, கிரேன்லாம் வச்சு எடுத்தீங்களே, அதெல்லாம் எங்கே போச்சு, என்ன பண்ணீங்க, ஏன் இதில் சேர்க்கலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஃபைனலாக அந்த பிரச்சனைக்குரிய காட்சிகள் அதை அவங்க படத்தில் பயன்படுத்தினது இது சட்டப்படி தவறுன்னு இப்போவும் தனுஷ் தரப்புலேருந்து சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த படப்பிடிப்பிலிருந்து நாங்கள் எங்கள் ஃபோனில் எடுத்தது தான் நாங்கள் பயன்படுத்தினோம் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட அந்த படப்பிடிப்பு செலவு என்னுடையது. அப்போ அங்கே எடுக்கப்பட்ட எல்லாமே எனக்கு தான் சொந்தம், இது காப்பிரைட்டின் அடிப்படையில் வரும் அப்படிங்கிறது தனுஷ் தரப்பு வைக்கிற வாதம். இதோட நான் விடமாட்டேன் அப்படின்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இதற்கப்புறம் நயன்தாரா மீது ஒரு வழக்கு பதிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் சுசித்ரா வேறொரு பூகம்பத்தை கிளப்புறதை பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 150 பெண்கள் தனுஷால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்க்கும் பொழுது, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணால் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேங்கிற ஒரு கருத்து அதற்குள் இருக்குது. சுசித்ராவை இயக்குவது நயன்தாராவா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இருக்குது. இந்த பிரச்சனைகள் மேலும் வலுவடையாமல் பார்த்து கொள்வது தனுஷினுடைய நடவடிக்கையை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நயன்தாராவை பொறுத்தளவுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, ஓரிடத்தில் பத்திரகாளியாகவும் இன்னொரு இடத்தில் அமைதி சொரூபியாகவும் இருப்பது அவங்களுடைய நேச்சராக இருக்குது. இந்த விஷயத்தில் அவங்க பத்திரகாளியாக மாற போகிறாங்களா அல்லது ஒரு அமைதியே உருவான அன்னை தெரசாவை மாற போகிறாங்களான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.